ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கீதா தீபாவாக நடித்த ஐஸ்வர்யா கிட்ட உங்கள் வாயாலேயே உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஐஸ்வர்யாவும் தீபா தான் வந்து கேட்குறாங்கன்ற பயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உன் மேலே இருக்க கோபத்தில் உன்னை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்லிடுவாங்க. அதை கீழே இருக்க எல்லாருமே கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீதா வந்து ஐஸ்வர்யா கிட்ட, நான் தீபாவே கிடையாது, நான் கீதா, நான் தான் தீபாவா உங்ககிட்ட வேஷம் போட்டு நடித்து உண்மையெல்லாம் வாங்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா கீதாவை பற்றினா செம்மையாக திட்டுவாங்க. அப்போ கீதா வந்துட்டு, நீங்கள் யார்கிட்டயோ இருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது, இதை வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டாச்சு, நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கீழே கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேலே கோவப்படுவாங்க. அப்போது அபிராமி கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா போய் கெஞ்சுவாங்க, அத்தை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்டேயும் போயிட்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் கார்த்திக், என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பெல்லாம் திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அருண் வந்து கார்த்திக்கிட்ட, இவளை இதுக்கு மேலே சும்மா விடவே கூடாது, இவளை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடு, நீ இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணு கார்த்திக் அப்படின்வாங்க. அதுக்கு கார்த்திக்கும் அருண் கிட்ட, நான் ஆல்ரெடி சரவணனுக்கு கால் பண்ணிவிட்டு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அவங்க இப்போ வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்வாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டேன், நான் ஏதோ கோபத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே எதுவுமே சொல்லாததுனால பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து அங்கே இருக்க லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி ஐஸ்வர்யாவை விலங்கு போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா செம்ம கோவத்தில் கார்த்திக் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, வாசல் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்டே போவாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன் கார்த்திக், என்னையே நீ ஜெயிலில் தள்ளிட்டல, உன்னை என்னெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.